அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி திருச்செந்தூருக்கு இடையே இருக்கிற ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த திருச்செந்தூர் திருநெல்வேலி இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா 1923 வந்து மீட்டர் கேஜ் பாதையாக வந்து போடப்பட்டது. அதுக்கு பிறகு 2008 இது வந்து பிராட் கேஜாக மாற்றப்பட்டது. 2023 இந்த பகுதி மின்மயமாயிடுச்சு. இப்போ வந்து இந்த வழித்தடம் அப்படிங்கிறது சிங்கிள் லைன் எலக்ட்ரிஃபைட் பண்ணப்பட்டதாக இருக்குது. 61 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த இடைப்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா 10 ரயில் நிலையங்கள் இருக்குது. இங்கே அதிகமான பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது திருச்செந்தூர்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ். இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா எப்படி திருநெல்வேலியிலேருந்து தென்காசி செங்கோட்டைக்கு போகும்போது வயல்வெளிகள், குளங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலையை போய் அடையிறோமோ, அதே மாதிரி இது கிழக்கு பகுதியை நோக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி வயல்வெளிகள், வாழைத்தோட்டம், அதுக்கப்புறம் கடைசியாக கடலை போய் அடைஞ்சிருது. இந்த 2 ரூட்டுமே வந்து ரொம்ப ஒரு பசுமையான காட்சி தரக்கூடியது, அருமையான ஒரு பயணமும் கூட. இந்த வழித்தடத்தில் இருக்கிற இந்த 10 ரயில் நிலையங்களுடைய மேம்பாட்டு பணிகளை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த சிமுலேஷன்லேயே வருதுன்னு நினைக்க வேண்டாம், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இப்படி பண்ணேன். ஆனால் ரியல் வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இந்த இடைப்பட்ட ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை, செய்திங்கநல்லூர், தாதன்குளம், ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, நாசரேத், கச்சனவிளை, குறும்பூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், அதுக்கப்புறம் திருச்செந்தூர். இந்த இடைப்பட்ட பகுதியிலேயே பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் முக்கியமான ஒரு ஸ்டேஷன். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில் நிலையம்தான். இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே வந்து இப்போது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா பிளாட்பாரத்தோட எக்ஸ்டென்ஷன் பணிகள் தான் மக்கள் எதிர்பார்த்தது. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பேசஞ்சர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது 10 பெட்டிகள் தான் இருக்கும். அதனால் முக்கால்வாசி அந்த பிளாட்பாரத்துக்குள்ளேயே வந்துடும். ஆனால் இங்கே ஓடிட்டுருக்கிற சில ட்ரெயின்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீளம் கொண்டது. அதாவது செந்தூர் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்திங்கன்னா 22 பெட்டிகள் வரைக்கும் இருக்கும். அதில் முன்னாடியோ இல்லை தெரியாதவங்க ஏறினா பிளாட்ஃபார்ம் இல்லாத ஒரு இடத்துல இறங்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ இந்த வழித்தடத்தை கூடுதலாக நடைமேடையை நீட்டிப்பு செய்கிறது, பயணிகளுக்கான கூடுதலான வசதியை வந்து ஏற்படுத்துகிறாங்க. நாம் இந்த பதிவில் முழுமையாக இந்த பணிகளை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய இந்த சேனலில் இந்த அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு பிறகு தான் இந்த அப்டேட் பண்ணுறோம். நம்மளுடைய பயணம் பார்த்திங்க அப்படின்னா வாஞ்சிமணியாச்சிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நம்மளுடைய பயணம் தொடங்குது. வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எல்லா பணிகளும் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூரோட நுழைவாயில் என்ட்ரன்ஸ் பில்டிங்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு பணிகள் வந்து மெதுவான வேகத்தில் நடைபெற்று வந்திருக்கு. இருந்தாலும் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை. திருச்செந்தூர் ரயில் நிலையமும் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான். இடையில இருக்க 10 ஊர்களும் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த பதிவு பார்த்திங்க இந்த திருச்செந்தூர் ஸ்டேஷன் வந்து டெர்மினல் ஸ்டேஷன். இதை தாண்டி வண்டிகள் போகாது. இப்போ நம்ம வந்த வண்டியோடைய லோகோவோட டிட்டாச்சிங் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி திருநெல்வேலிக்கு, அதாவது திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி பேசஞ்சராக போகும். நம்மளோட ட்ராக்கில் 3 வண்டி நிற்கிது இல்லைங்களா. இதில் ஃபஸ்ட்டில் நிற்கிற அந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் நிற்கிறது பார்த்திங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸோட ரேக்கு. திருநெல்வேலி சந்திப்பில் பணிகள், அதாவது மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறதுனால தற்காலிகமாக இந்த ஒரு 4 நாட்களுக்கு இந்த ட்ரெயினை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதனால் இது திருச்செந்தூருக்கு வந்துட்டு திருப்பி திருநெல்வேலிக்கு பேசஞ்சர் சர்வீஸ் இல்லாமல் போச்சு. அதனால் அந்த ரேக்கை இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூரில் பண்ண முடியும். பிரைமரி மெயின்டெனன்ஸுக்கு திருநெல்வேலி சந்திப்புக்கு தான் போகணும். இங்கே ஓடிட்டுருக்கிற எல்லா வண்டியோட பிரைமரி மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் நடைபெறும். 4 செட் ரேக் இருக்குது. பாலக்காடு, திருச்செந்தூர், வாஞ்சிமணியாச்சி, தூத்துக்குடி, வாஞ்சிமணியாச்சி, திருச்செந்தூர், திருநெல்வேலி. இந்த ரேக்குகள் எல்லாமே ஒரே ரேக்கு தான். ரேக் ஷேரிங் சீரியஸை நம்ம ஆரம்பித்தோம், பட் அதை இடையிலே நிறுத்திட்டோம். பட் ஒரு தடவை இந்த ரேக் ஷேரிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது தெளிவாக புரியும்.
இப்போ லோகோவை டிட்டாச் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே வெயிட்டிங் ரூம், பார்க்கிங் வசதி, அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டால் இது எல்லாமே இருக்குது. நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னா தாமிரபரணி ஆறு தான். தாமிரபரணி ஆற்றுக்கு அடுத்து திருச்செந்தூர் லைன் வந்து பிரிஞ்சு போயிடும். நம்மளுடைய நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், திருச்செந்தூருக்கும் தென்காசிக்கு தனி லைன் அமைக்கிற மாதிரி திருச்செந்தூருக்கும் தனி லைன் அமைக்க முடியுமா அப்படின்னு. அந்தளவுக்கு டிராஃபிக்கான இடம் ரயில்கள் வந்து திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் கிடையாது. அதனால் இந்த ஒரு லைனை பயன்படுத்தியே ரயில்களை இயக்க முடியும். அப்படி இல்லைனா இதுக்கும் பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தாமிரபரணி ஆற்றுல இன்னொரு பாலத்தை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது தேவை ஏற்படலை. மழை தொடர்ந்து பெய்யறதுனால தாமிரபரணி ஆற்றுல முழுமையாகவே தண்ணி போய்கிட்டு இருக்குது. 2023 இதோட மிகப்பெரிய வெள்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் ஸ்ரீவைகுண்டத்தில் கூட 4 நாட்கள் ட்ரெயின் நகல முடியாத அளவுக்கு தண்டவாளத்தெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம டவுன் லைனில் போயிட்டுருக்கோம். இந்த திருச்செந்தூர்லேருந்து வர்ற வண்டி திருநெல்வேலி சந்திப்புக்கு வர்றதுக்கு இந்த லைனை மட்டுமே தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அது சிக்னல் முறையில் இது வந்து பாதுகாப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்ருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைடு 2 ட்ராக்கு போகிறது வந்து நாகர்கோவில் சந்திப்புக்கு போகிறது. நம்மளுடைய அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை ரயில் நிலையமும் இந்த பிளாட்பார பணிகள் வந்து நடைபெற்று வருது. பாளையங்கோட்டையோட ரயில் நிலையத்தோடு இருக்க பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 பெட்டிகள்லேயே அது வந்து முடிவடைஞ்சிரும். 6-7 பெட்டிகளுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து மெதுவாக இந்த நம்ம ட்ரெயின் வந்து தனி காட்டில் நின்னா இறங்குவோம்ல, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பணிகள் நீட்டிப்பு செய்கிற பணிகள் நடைபெற்று வருது. நல்ல ஒரு முன்னேற்றம் நண்பர்களே. பிளாட்பாரத்தோட நீட்டிப்பு பணிகள் அப்படிங்கிறது நல்லாவே நடந்திருக்குது. இந்த இந்த முனைப்பு பகுதியில் இருக்கிற அந்த காங்கிரீட் கிரீடர் வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் மண்ணை நிறச்சிட்டு பிளாட்பாரத்தை உயர்த்துற பணிகள் தான் நடைபெறணும். இதனால் பார்த்திங்கன்னா ட்ரெயின் முழுவதுமே, இந்த ரயில் முழுவதும் இருக்கிற பெட்டிகளில் இருக்கிற பயணிகள் சிரமம் இல்லாமல் பிளாட்பாரத்தில் இறங்க முடியும். மேற்கூரைகள் அந்த அளவுக்கு அமைக்கப்படலை. ஸோ இனிமேல் வரும் டைமில் அமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இப்போ பாளையங்கோட்டையிலேருந்து டெப்பாச்சர் ஆகிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா செய்திங்கநல்லூர்.
இந்த லைன் வந்து எலக்ட்ரிஃபைடு பண்ண போட்ட போது பார்த்திங்கன்னா அதோடைய எக்யூப்மெண்ட் அதோடைய அந்த மெட்டீரியல் ஸ்டோரேஜெல்லாம் இங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் தான் மிச்சம்லாம் இங்கே இருக்குது. இந்த ஸ்டேஷன் வந்து ரயில்வேயோட பயன்பாட்டுக்கும் நிறையா பயன்படுது. ஸோ நிறையா ஓஹெச் வென்ஸ் அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின் எல்லாமே இங்கே நிறுத்திக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு டைம் இந்த இரும்பு பில்லரை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இங்கே நிற்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான். ஏன்னா திருநெல்வேலிக்கு அடுத்து செய்திங்கநல்லூர் தான் சூப்பர் ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸோடைய ஸ்டாப்பு. ஜல்லிக்கற்கள் கொட்டி வச்சுருக்காங்க. அவங்களுடைய தேவைக்கு இந்த சர்வீஸ் லைனும் இருக்குது. இந்த பிளாட்ஃபாரம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து நீளமான ஒரு பிளாட்ஃபாரமாக தான் இருக்குது. இதோட நீட்டிப்பு பணிகள் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து இந்த பிளாட்ஃபாரம் ட்ரெயின் எல்லாமே வந்து இந்த பிளாட்ஃபாரத்துக்குள்ளேயே நிற்கும். இந்த வழித்தடம் பார்த்திங்கன்னா 110 கிலோமீட்டர் வேகத்தில் பர்மிஷன் இருக்குது. ஆனால் 110 கிலோமீட்டர் வேகத்தில் எந்த வண்டியாலையும் போக முடியாது. ஏன்னா அந்த ஸ்டாப்பு வந்து பக்கத்துலேயே வந்துடும். அதனால் அதிகமான ஆக்சிலேஷன் கொடுத்துட்டு அப்புறம் டீஆக்சிலேஷன் பண்ணுறதுக்கு நார்மலாகவே 90 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வண்டியை இயக்குறாங்க. இது எலக்ட்ரிஃபைடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டீசல் லோக்கோமோட்டிவ் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க WAP 3A அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு 2 பக்கம் கேபின் கொடுத்து கார் மாதிரி இருக்கும். அதில் பயணம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக அதோடைய சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். நான் நிறையா டைம் அந்த மாதிரியான லோக்கோமோட்டிவ் இருக்கிறப்போ பயணம் பண்ணியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சத்தமும் அதுவும். அப்போல்லாம் அதை பதிவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இருந்தாலும் இப்போ எலக்ட்ரிஃபைடு அப்படிங்கிறது நிறையா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாமல் பூமிக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால இதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அத்தாதன்குளம். இதுவும் ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு ஹால்ட் ஸ்டேஷன் மாதிரி தான். இங்கேயும் பிளாட்ஃபாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீட்டிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருது. கிரிடர் அமைச்சதும் இல்லாமல் அந்த மண்ணு கொட்டுற வேலையும் இங்கே நடைபெற்றிருக்கு. பிளாட்ஃபாரம் கட்டுறதுக்கு செங்கல்லாம் வந்துருக்குது. எல்லா ஸ்டேஷனுமே ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரயில் வந்து முழுமையாக பயணிகளெல்லாம் இறங்கக்கூடிய அளவுக்கு நீட்டிப்பு செய்கிறாங்க. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. எல்லா ஸ்டேஷன்லையும் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பணிகளில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு.
அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம். இந்த வழித்தடத்தில் ஸ்ரீவைகுண்டம் மிக முக்கியமான ஒரு ரயில் நிலையம். நம்ம என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வாழைத்தோட்டங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 1922 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 102 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. பிளாட்பாரத்தை முழுமையாகவே உயர்த்திட்டாங்க. நல்ல ஒரு நீட்டிப்பு பணிகள் நடந்திருக்கு. ஃபுட் ஓவர் பிரிட்ஜும் இருக்குது. இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிராசிங் ஸ்டேஷன், 2 லைன் இருக்குது. இந்த வாட்டர் டேங்கில் அந்த இதை போட்டிருப்பாங்க 1922 தான். இதுதான் பழைய ஸ்டேஷன். தண்ணி பிடிக்கிறதுக்காக மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இப்போ இது பயன்பாட்டில் இல்லை போல இருக்குது. அரச மரம்லாம் முளைச்சிருக்கு. இந்த ஸ்டேஷனும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பிளாட்பாரங்களை அந்த பக்கம் பார்க்க முடியல, அந்த பக்கமும் இதே மாதிரி தான் இருக்குது. அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஆழ்வார் திருநகரி. இந்த ஸ்டேஷனும் ஒரு பிளாட்பாரத்தில் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஸ்டேஷனை பாருங்கள், கிட்டத்தட்ட பழைய ஸ்டேஷன் பூமி கீழே போயிடுச்சு. அந்த ஸ்டேஷனுடைய பாதி அளவுக்கு பிளாட்பாரம் வந்துருச்சு. நல்ல முன்னேற்றம். பிளாட்பாரங்கள் பணிகள் ஓரளவுக்கு முடிவு பெற்றுச்சு. மேற்கூரையும் இருக்குது. இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்த ஒரு லொக்கேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாம் ட்ரெயினுக்கு வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வயல்வெளிகளில் இந்த ரயில் வந்து வளைஞ்சி போகிறத ரொம்ப சூப்பராக பார்க்க முடியும். அந்த காட்சி ரொம்ப இனிமையான காட்சிகள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அடுத்தடுத்த ஸ்டேஷனும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.